அன்யாங்கிட்ட எவ்ரிவன் சொல்ல அப்படி இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டேக்குக்கோட விஎம்எஃப்எஃப் தான், அதாவது வெரி மினி எஃப்எஃப். ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே அப்படியே போகலாம். ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. ஓகே போகலாமா? இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீனில் தான். ஹலோ ஜேகே. யார் நீ? ஓ ஜேகே, என்ன மறந்துட்டீங்களா? ஏய் யார் நீ? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன ஞாபகம் இல்லை? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு. ஏய் மனஸ். ஓ பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஏய் இப்போ என்னன்னு உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு என்ன பிரச்சனை நான் கேட்குறீங்க? ஏய் இங்கே பாரு, அவன் கூட விளாட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படியா ஜேகே? அச்சோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு அடியாச்சும் விழுகாமல் இருந்திருக்கும். ஏய் என்ன? ஏய் இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான். இனி நீ 1 வீக்குக்கு துட்டிக்கணும். அதை நீ என் கண்ணால் பார்க்கணும். என்னது 1 வீக்கா? ஏய் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ என்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கீல? தெரியும் ஜேகே, நல்லா தெரியும். நீங்கள் யார், உங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே உங்கள்கிட்ட விளாட்றேண்ணா? ஆமாம், தெரிஞ்சே தான் விளாட்றேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என் சார் ஜேகே இருந்துட்டு, ஏய் உனக்கு எவ்வளோ பணம் வேணால் தரேன், அவனை விட்டுரு. பணம் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா என்ன? சொல்லுங்கள் ஜேகே, பணம் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா? சொல்லுங்கள் ஜேகே. அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். இந்த சைட் ஜேகே இருந்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. அவன் ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஃபோன் கால் கட் பண்ணிடுறான். கரெக்டாக அந்த சைட் ஜிமின் வரான். என்னாச்சு மச்சான், என்னாச்சு? டேய் அந்த பொறுக்கி நாய் மேனஸ் தான்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், அந்த நாய் செத்துருச்சுன்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா. டேய் விட்றா பார்த்துக்கலாம். என்ன விட்றா பார்த்துக்கலாமா? இது என்ன சரக்கு நினச்சியா விட்டுட்டு அடுத்த டைம் பிடிச்சிக்கலாங்கிறது? டேயாங் புரியுதா? டேயாங் அவன்கிட்ட இருக்கான். ஏய் பொறுமையாக ஜேகே. ஃபர்ஸ்ட் அவன் அவன்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன ஷியூரிட்டி? டேயாங் இதுக்கு மேலே எங்கேயும் வெளியே போகிற ஆளே கிடையாது தெரியுமா? ஃபோன்லேருந்து, அதுவும் என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு தான் போவான். எங்கே போகிறதா இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். இன்ஃபார்ம் பண்ணாமல் போகிற ஆளே கிடையாது டேயாங். சரி விடு ஜேகே, பார்த்துக்கலாம். ஜிம்மின் கட்டுப்பேத்தாத. என்ன விட்டு பார்த்துக்கலாம். இங்கே பாரு, இப்போது உனக்கு யூனிக்கு வந்து நீ என்ன பண்ணுவ ஜேகே? அதே மாதிரி தான் எனக்கும். இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு இருக்கான். இந்த சைட் ஜிம்மின் இருந்துட்டு, ஓகே வா நம்ம வேகமாக ஹேக்கிங் சென்டர் போகலாம். எதுக்கு ஹேக்கிங் சென்டர்? ஏய் மரமண்டையா நீ? இல்லை மூளைகளை குழங்கிருச்சா என்ன? ஹேக்கிங் சென்டர் எதுக்கு போவாங்க? அவன் நம்பரை ட்ராக் பண்ணுறதுக்கு தான். இங்கே பாரு ஜிமினா, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் இங்கே பாரு ஜேகே. ஏய் ஜிமின், அவள் எங்கே போவான்னு எனக்கு நல்லா தெரியும். அங்கே போய் பார்க்கலாம். ஓகே ஜேகே, சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சைட் அப்படியே மேனஸ். ஓ சச்சோ, உன் ஹபி இருக்கான்ல? இருக்கட்டும். நீ துடிட்டையா? நீ துடிக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சைட் டேங்க்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அவனுக்கு பாடி ஒரு மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சைட் டேங்க் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அவனை கை கால்லாம் கட்டியிருக்க வாசி அவனுக்கு சுத்தமாக முடியல. வாயில் பதறதுக்குன்னு டேப் வேறு. அவனுக்கு டியர்ஸ் மட்டும்தான் வருது. அவனால் அவரை எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியலை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குட்டேங்க எனக்கு இந்த சைடு.
இப்படி தான் திட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அச்சோ கண்கொள்ளா காட்சி வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். டேங் இங்கே அப்படி துடிச்சிட்டு இருக்கான். இந்த சைட் மேனேஜ் இருந்துட்டு அச்சோ ரொம்ப திட்டிக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனை அப்படியே அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கிட்ட போகிறான். டேங்கிட்ட போயிட்டு பல்லாருன்னு ஸ்லாப் வைக்கிறான். டேங் இருந்துட்டு இந்த வழியிலையும் அவனுக்கு இந்த ஸ்லாப்பிங் அவ்வளோக்கா தெரியவே இல்லை அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ இதாக இருந்திருக்கும் போட்டு இன்ஜெக்ஷன். ஸோ டேங் அதில் எப்படி துடிச்சிட்டு இருக்கான். பட் இவன் பண்ண ஸ்லாப்பெல்லாம் அவனுக்கு சுத்தமாக இதே ஆகலை. அவன் இருந்துட்டு ஓ நம்ம பண்ண ஸ்னாப்பு கூட உனக்கு தெரியலையா என்ன, அவ்வளோ வலிக்குதா டேங், அவ்வளோ வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைடில் நின்று சிரிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு அப்படியே கேமரா கிட்டே வந்து அந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஜேகேக்கு சென்ட் பண்ணுறான். இந்த சைடு ஜேகே இருந்துட்டு அப்படியே காலில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பியிருப்பான். ஸோ அவனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரவும் அப்படியே எடுத்து பார்க்குறான். அவன் பார்த்துட்டு அப்படியே ஜேகே ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு பார்த்துட்டு சுத்தமாக மனசே இல்லை. ஏன்னா அந்த வீடியோவில் டேங் அப்படி துடிச்சிட்டு இருக்கான். பட் அதுக்கு மேனேஜ் வேறு அவனை ஸ்லாப் பண்ணதுக்கும் ஜேகேக்கு அவ்வளோ செம்ம கோவமாகுது. அவன் என்ன பண்ணான்னு கூட அவன் இதை யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஏன் டேங் அப்படி இருக்கானோ அவனுக்கு திங்கிங்கே இல்லை. அவன் துடிச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. சைடில் ஜிம்மின் இருந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், டே வண்டி ஏறுறான் அப்படிங்கிற மாதிரி. மச்சான் என்ன பண்ணிகிட்ருக்க, டேய் இங்கே பாரு என்ன தர ஃபோனை நோட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபோனை பிடுங்குறான். ஜேகே ஜேகே இது ஆமாம் ஜிமின் அது அது டேங் தான் பாவண்டா அவன், டேய் ரொம்ப பாவண்டா ஜிமின் ஜிமின் பாவம் ஜிமின் அவன். ஜிகே ஜிகே சரி இரு பார்த்துக்கலாம். ஐயோ டேங் ஒன்று அவன் மட்டும் என் கையில் கட்டிக்கிட்டோம் இருக்குது ஜிகே அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இருக்காங்க. அந்த சைட் டேங் இருந்துட்டு அப்படின்னு துடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கி விழுந்துடுறான் அந்த சேர்லையே. ஸோ அந்த சைட் மேனேஜ் வந்துட்டு ஏய் எந்திரிக்கிற இப்போ என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் சீக்ஸ் அப்படியே ஸ்லாப் பண்ணி பார்க்குறான். பட் நோ ரெஸ்பான்ஸ். இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போய் அப்படியே சைடில் உட்காந்து அப்படியே ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஸ்மோக் பண்ணி அந்த புகை எல்லாத்தையுமே அப்படி மேலே வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு இன்றைக்கி தான் என்னமோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இந்த சைடு அப்படியே ஜேகே இருந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறான். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட் இருக்கு அந்த காரில், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். ஜிமின் இருந்துட்டு ஓகே அவன் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கான், ஸோ அவன் அப்படி தான் போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறான். பட் ஜிமினுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பயம்தான். ஏன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் இந்த சைட் ஜேகே இருந்துட்டு அப்படியே ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் அப்படியே வண்டியை விடுறான். ஸோ அந்த இடம் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். பட் அங்கே ஏதாச்சும் ஒரு வீடு கட்டிட்டு அங்கே குடியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப வார்மாக இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஹில் ஸ்டேஷன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கான் ஜேகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருக்குது அந்த பிளேஸே, அவ்வளோ குளிருது. ஸோ ஜிமின் இருந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான், எதுவுமே பேசலை. ஏன்னா அவனுக்கு இந்த வீடியோ அப்புறம் ப்ளஸ் டேங் அப்படி இருக்கிறத நினச்சி ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை விட ஜேகேக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே டியர்ஸ் வருது ஜேகேக்கு. அதை அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். ஸோ போயிட்டு அப்படியே நின்றுட்டு அந்த இடத்த அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு இங்கே தானே இருக்க நீ, ஏப்பாடு இங்கே தாண்டா நீ இருப்ப, இங்கே தான் நீ இருக்கணும், இங்கே இருந்துச்சுக்குவேன் நீ சத்தியமாக என் கையில் சத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ போயிட்டு இருக்கும்போதே ஜேகே இருந்துட்டு ஒரு இதை நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ அது டேங்கோட பேக் தான். ஸோ அவன் பேக் அங்கிட்ட இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஜேகேக்கு அவ்வளோ இதாக இருக்குது, ஒருவேளை இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே வரான் ஜேகே. அந்த கதவை அப்படியே ஒரு எட்டி ஒரு உதை விட்டுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வரான். ஓகே அவ்வளோதான்டா, நெக்ஸ்ட் பார்ட் அப்படியே வியமாக பார்க்கலாம். ஸோ ஓகேடா, எல்லாம் ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே பாய்.